ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம். இன்றைய தினம் நித்யானந்த திரையோதசி அப்படின்னு கௌடிய வைஷ்ணவர்கள் அவ செலிப்ரேட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை இது. சைத்தன்யர், நித்யானந்தர் இவா ரெண்டு பேரும் யார் அப்படின்னா கிருஷ்ணரும் பலராமரும் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவாகவும் பலராமர் நித்யானந்தராகவும் அவதாரம் எடுக்கிறார். எடுத்து ஹரிநாம சங்கீர்த்தனம், கலியுகத்துடைய யுக தர்மம் என்ன அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தன். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லா இடத்துலயும் பரவ செய்யறதுக்காக பகவானுடைய இந்த அவதாரம். ஏன்னா கலியுகத்துல எல்லாருக்கும் அனர்த்தங்கள் நிறைய இருக்கு, தோஷங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்மளால வேற எந்த விதமான ஒரு யோக சாதனையோ இல்லைனாக்க ஞான சாதனை இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரே வழி நமக்கு என்ன அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றதுதான். அதனால இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை அவர் ஸ்தாபிச்சு அவர் நடத்தினது இந்த சைத்தன்ய மகாபிரபுவா பகவான் அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் உள்ள இருக்கிற அனர்த்தம் அப்படிங்கிற ராட்சசனை அழிக்கணும் அப்படின்னா ஹரிநாமம் அப்படிங்கிறது நம்ம வாயில எப்போதும் இருக்கணும். அதுக்கு சகாயமா எப்படி ராமர் வரும்போது லக்ஷ்மணர், பரதன், சத்ருகணன் இவா எல்லாரும் வரா, அதே மாதிரி அர்ஜுனன் அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் இவாளெல்லாம் கிருஷ்ணரோட வர்ற சகாக்கள். அது மாதிரி சைதன்ய மகாபிரபு அவதாரம் எடுக்கும்போது பலராமரை நித்யானந்தரா வரார், அத்வைத ஆச்சாரியர், கதாதரர், ஸ்ரீவாசர்னு அவரோட அந்த பஞ்ச தத்துவான்னு பேரு, 5 தத்துவங்கள் இவாளும் கூட வரா. இதுல நித்யானந்தர் பலராமர் ரொம்ப ரொம்ப கருணைமயமானவர். அதாவது பகவானுக்கு நம்ம எல்லாம் சேவை செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் ரொம்ப பக்தி பண்றேன், பகவானுக்கு நான் ரொம்ப சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேவையும் விட்டு வைக்கிறது இல்லை பலராமர். ஏன்னா அவர் ஆதிசேஷனா பகவானோட படுக்கையே ஆயிடுறார், பகவானுடைய சிற்பா அவர் இருக்கார், பகவான் கூடயே இருக்கார். அப்புறம் ஆதிசேஷனுடைய இந்த உலகம் எல்லாமே பிரபஞ்சமே ஆதிசேஷனுடைய தலையில தானே இருக்கு. அதனால அதிஷ்டானம் அவர் லீலை பண்றோம்னா அந்த பூமி லீலை, பூமியும் அனந்த சேஷ் தான். அவர் தான் அவருக்கு ஃப்ளோர். அதுவே பலராமர் தான். அதுக்கப்புறம் பகவானுக்கு கொடையாக இருக்கார், அதுக்கப்புறம் பாதரட்சையா இருக்கார். இந்த மாதிரி எல்லாத்துலயும் பலராமர் கூட அவருக்கு எல்லா சேவையும் செஞ்சுடுறார். அது போக பகவானுக்கு இன்டிமேட்டா சேவை செய்யறதுக்காக லக்ஷ்மி, ராதாராணி போன்றவர்கள் அவளா இருக்கா. இப்படி இவாள சேவை செஞ்சது போக பாக்கி சேவை ஏதாவது பகவானுக்கு பண்ணலான்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் என்னெல்லாம் உண்டோ எல்லா சர்வீஸையும் இவாளே பண்ணிடுறா. ஆனாலும் பகவான் அவருடைய ஒரு எல்லையில்லாத கருணையால நம்ம பண்ற இந்த பக்திய அவர் இந்த நம்ம பண்ற இந்த பக்தி தொண்டை அவர் பெருசா எடுத்து அவர் ரசிச்சுட்டு இருக்கார். அப்படி பார்த்தோம்னா ராதாராணி பலராமர்லாம் பண்ற சேவையும் நம்ம பண்ற பக்தி சேவைக்கும் என்ன வித்தியாசம்னு நம்மளே நினைச்சு பார்த்தா நமக்கே தெரியும். ஆனா அத அவ்வளோ பெருசா கொண்டாடி இருக்கிறார். எப்படின்னாக்கா ஒரு சின்ன குழந்தை அவ அப்பா அம்மாவோட இருக்கும்போது ஒரு பருக்கு எடுத்து நம்ம வாயில கொடுக்கும், நீயும் சாப்பிடுன்னு. அப்ப என்னமோ பஞ்சபட்ச பரமான்னம் சாப்பிட்டா மாதிரி அவ்வளோ சந்தோஷமா நம்ம அப்படி கொண்டாடிப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் பகவான் கொண்டாடிக்கிற நம்ம பண்ற அந்த பக்தி தொண்டை. ஆனா அதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னா பலராமர். அதுக்கு பலராமருடைய துணை, ஏன்னா பலமே அவர் தானே. அதனாலதான் பலராமருடைய துணை வச்சுட்டுதான் நம்ம கிருஷ்ணர் கிட்ட போனோம். நித்யானந்தருடைய துணையை எடுத்துட்டுதான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போனோம். எப்படின்னா அவர் பலராமரா வரும்போது அவர் என்ன வச்சுட்டு இருக்கார், அவர் கையில கலப்பை வச்சுட்டு இருக்கார். கலப்பை எதுக்கு உபயோகம் பண்ணுவா, அது நிலம் தரிசா இருக்கு இல்லையா, அத அந்த கலப்பையால போட்டு அதை உழுது அதை அந்த விதை போட்டா முளைக்கிற அளவுக்கு அந்த நிலத்தை சரிப்படுத்துறது கலப்பையுடைய வேலை. அதே மாதிரிதான் பலராமருடைய கிட்ட நம்ம சேவை சரணடைஞ்சு அந்த நித்யானந்தர் கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசுல அந்த மாதிரி தரிசு மாதிரி கல்லும் தரிசுமா இருக்கிற அந்த பூமியை அவர் அந்த தன்னுடைய கருணை அப்படிங்கிற கலப்பையால அவர் அதை
அதை வந்து நல்ல சாஃப்டா பண்ணி விட்டாருன்னா அங்க பக்திங்கிற விதை போட்ட உடனே பகவான் அப்படிங்கிற அந்த விருட்சம் வந்து நம்ம மனசுல வரும். அதுக்கு வந்து முக்கிய காரணம் யாரு அப்படின்னா நித்யானந்தர். அதனால்தான் கலியுகத்துல வந்து நித்யானந்தருடைய பெருமை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நித்யானந்தருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா எத்தனையோ பாவிகள் பாப்ப ஆத்மாக்கள் இருந்தா கூட அவளுக்கு கூட ஹரிநாமத்தை சொல்லு அப்படின்னு காலில் விழுந்து கேட்பறான். அவர் வந்து இங்க வெஸ்ட் பெங்கால்ல ஏகசக்கரா அப்படிங்கிற கிராமத்துல வந்து அவர் பிறந்த அவருடைய தோற்றம். அவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சின்ன வயசுல இருந்து அவர் வந்து எல்லாரையும் வச்சு இந்த குழந்தைகளோட ஸ்கூல்ல வந்து விளையாடும் போது அப்பெல்லாம் வந்து பகவானுடைய கதைகளை தான் சொல்லி அவர் வந்து அந்த மாதிரிதான் டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து க்ஷேத்ராடர் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவை இந்த மாயாப்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் திருப்பி அவர் வந்து மீட் பண்றார். அதுக்கப்புறம் அவர் ஹரிநாம பிரச்சாரத்தை சைதன்ய மகாபிரபு ஆணை ஏற்று அவர் பண்றார். அதுல என்ன விசேஷம் அப்படின்னா அவர் வந்து அப்ப இருந்த காலத்துல ஜகாய் மதாய்னு ரெண்டு ஒரு பிராமணர்கள் தான். ஆனா அவ வந்து குடியெல்லாம் குடிச்சு அவ எல்லாரையும் போட்டு அடிச்சு உபதிரவம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவ கிட்ட கூட போய் காலில் பிடிச்சு நீ வந்து ஒரு தரம் ஹரிநாம சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கரை சேர்ந்துரும். நீங்க எவ்வளவு பாவம் பண்றல, ஆனா அந்த பாவம் எல்லாம் வந்து சித்திரகுப்தனால கூட எழுத முடியாது, அக்கௌண்ட் அவ்வளவு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு ஹரிநாமம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. அவரை போட்டு அடிச்சு ரத்தமே வந்துடுறது. பலராமர் ரத்தம் சிந்தினா எப்படி, நித்யானந்த ரத்தம் சிந்தினா எப்படி? ஆனாலும் அவர் அதை பொறுத்துண்டு அவர் வந்து சொல்றார், பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஹரிநாம சொல்லுங்கோ அப்படிங்கிறார். இதுதான் வந்து நம்ம கலியுகத்துல பிரச்சாரம் பண்றவாளோட ஒரு முக்கியமான ஒரு குணம் என்ன இருக்கணும் அப்படின்னா, பிரச்சாரகர்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்துண்டு அவ வந்து பக்தியை கொடுக்கறா பாருங்க. அதனாலதான் அந்த ஆச்சாரியர்களுடைய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு நித்யானந்த திரையோதசி. அதனால நம்ம எல்லாருமே நித்யானந்தர் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தேன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் கோவில்லாம் இருக்கோ, முக்கியமா இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவாளுடைய கோவில்கள் அதுல எல்லாம் வந்து இன்னைக்கு நித்யானந்தருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமா அலங்காரங்கள்லாம் பண்ணி ஆராதனை நடக்கும். அதனால நித்தாய் கிட்ட நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.